வயநாடு மாவட்டம் முண்டக்கை பகுதியில் இன்று 4வது நாளாக மீட்புப் பணிகள் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சேரும் சகதியுமாக காணப்படும் பகுதிகளில் மீட்புப் பணிகள் கடினமாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், இன்றைய தினம் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு, நீங்க விவரிக்கலாம். 4வது நாள் மீட்பு பணியானது தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக இந்திய ராணுவத்தை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தற்போது முண்டக்கை பகுதிக்கு சென்றிருக்கிறாங்க. ஆனா முண்டக்கை பகுதியில கடுமையான மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த மீட்பு பணியில கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். காலையில ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த ஆறுலயும் அதிக தண்ணி போறதுனால இந்த ஆற்றில் தான் தேட வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அந்த தேடுவதில் ஒரு சிரமம் ஏற்பட்டு இருக்கிறது. விடியற்கால நிலையில முதலிலேயே இந்திய ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் தற்போது அங்கு சென்று தேடுதல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. யாராவது இன்னும், ஏன்னா நேற்று ஒருவர் மாலை 3 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். அந்த நிலையில இன்று யாராவது இருக்கிறாங்களா, அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கவங்க, மீட்பு மையத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில், ஏன்னா இந்த இடத்துல எங்க குடியிருப்பு இருந்தது, என்ன இருந்ததுன்றதெல்லாம் எதுவுமே எந்த தடையுமே இல்லாமல் சில இடங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கிறது. அதனால அவங்க கொடுக்கிற தகவலின் அடிப்படையிலும் இங்க இப்ப மீட்பு பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த 2 பகுதியிலும் தற்போது பாத்தீங்கன்னா நேற்று வரை அனைவரும் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று எல்லா இடத்துக்கும் செல்வதற்கான அனுமதியானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கேரள போலீசார் இந்த முழு கட்டுப்பாட்டை இந்த சுருளிமலா போன்ற பகுதிகள் எல்லாத்திலையுமே கேரள போலீசார் முழுமையாக அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபுல்லா சேரும் சகதியுமா இருக்கிறதுனால மீட்பு பணிக்கு நிறைய பேர் செல்லும் போது அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால கணக்கின் அடிப்படையில் மட்டும்தான் ஆட்களை விடுறாங்க. அதனால அது மட்டும் இல்லாம இந்த பாலம் கட்டும் பணியும் முடிந்திருக்கிறதுனால 6 ஜேசிபி இயந்திரங்கள் மொத்தமாக இந்த பகுதிக்கு சென்று தற்போது இந்த மீட்பு பணியை ஈடுபட தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம பார்க்கலாம், இந்த பகுதி நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா மீட்பு பணி முடிஞ்சு அங்க இந்த இருக்கக்கூடிய யாரும் இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா என்பதெல்லாம் சோதித்து பார்த்து ஒரு கிராமம் இருந்த இடம், அந்த கிராமம் முற்றிலுமா அழிஞ்சிருக்கிறது நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல யாரும் இல்ல தற்போது அப்படின்னு இந்த முடிவு செய்யப்பட்டு மீட்பு பணி நிறுத்தப்பட்ட இடத்துல தான் நான் தற்போது இருக்கிறேன். அந்த காட்சிகளையும் நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிட்டு இருக்காரு, அது நீங்க பார்க்கலாம். ராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி ரகுவரன். நிலச்சரிவால் உருக்குலைந்த இடங்களை பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முகாம்களில் உள்ள மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது தனது தந்தை இறந்தபோது ஏற்பட்ட வேதனையை உணர்ந்ததாக ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலையில் நிலச்சரிவால் பேரழிவு ஏற்பட்ட இடங்களை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி பார்வையிட்டனர். இதையடுத்து மெப்பாடி அரசு மருத்துவமனையில் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்ற அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் இருவரும் முகாமிற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தனர். அப்போது ராகுல் காந்தியிடம் தங்களுக்கு வேறு இடத்தில் வீடு கட்டித்தர கோரிக்கை விடுத்தபோது அதனை செய்து தருவதாக உறுதியளித்ததாக முகாமில் உள்ள உன்னிகிருஷ்ணன் என்பவர் தெரிவித்தார். 2:45 മണിയുടെ ഉള്ളിൽ വീണ്ടും മല പോലെ പുറപുറാൻ സൗണ്ട് വന്നു. ഞാൻ കുട്ടീനെ എടുത്തു, അമ്മേനെ എടുത്ത് ചായച്ചാട്ടിൻ്റെ ഉള്ളിൽ പോയിട്ട് ഒരു പള്ളിയുണ്ട്, ശ്മശാനം, മുസ്ലിംസ് ശ്മശാനം, അവിടെ കയറി ടൗണിലേക്ക് കടന്നു. പൈസ ഒന്നും നമുക്ക് വേണ്ട, ഒരു ചെറിയ വീട് ആക്കിയിട്ട് മേപ്പാടിയോ കൽപ്പറ്റ എവിടെയോ ആക്കി തരും, അത്രേ ഉള്ളൂ. അങ്ങോട്ട് വിടാൻ പറ്റും. കാരണം 3ാമത്തെ പട്ടാണ് 84 പൊട്ടി, ഇപ്പോൾ 3 വർഷം മുതൽ ഇപ്പോൾ പുത്തുമലൊന്ന് പൊട്ടിയിട്ടുണ്ട്. என்ன சொன்னார் அவர் ஆக்கி தரான்னு சொல்லிருக்கு. தொடர்ந்து வயநாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்த பின்னர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்போது நிலச்சரிவு பாதிப்பு வயநாடு மற்றும் கேரளாவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியுள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது தனது தந்தை இறந்தபோது ஏற்பட்ட அளவுக்கு வேதனையை உணர்ந்ததாகவும் ராகுல் காந்தி கூறினார். To me, this is a national disaster for sure. But let us see what the government says. I feel how I felt when my father died. That I've seen so many people. I remember what I felt when my father died. And here people have not just lost a father. They've lost the whole family. Entire family, brother, sister, mother, father. So I know what I felt. And this is much worse than that. And it's not one person who's feeling it. It's thousands of people who are feeling it. தொடர்ந்து பேசிய பிரியங்கா காந்தி, குடும்பத்தை இழந்தவர்களின் மனநிலையை தந்தையை இழந்த தங்களை போன்றவர்களால் உணர முடிவதாகவும், ஏராளமான குழந்தைகள் பெற்றோரை இழந்து தவிப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். We've met a little boy who was holding on for 6 hours trying to save his mother and he failed. Not just his mother, his whole family. His whole family. And he managed to save his grandmother, but he failed to save his mother. Most of them are saying that they don't want to go back and live in the same area because it's not the first time it's happened there. So I think we'll have to think of some solution where they can be rehabilitated in a safer area. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த வகையில் உதவுவது என்பது குறித்து இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். திருச்சி கொள்ளிடம் நேப்பியர் பாலம் அருகே அடுத்தடுத்து 2 உயர மின்னழுத்த கோபுரங்கள் இடிந்து ஆற்றில் விழுந்தன. திருச்சி திருவானைக்காவலில் கொள்ளிடம் நேப்பியர் பாலத்தை ஒட்டி ஆற்றில் அமைந்திருந்த உயர் மின்னழுத்த கோபுரம் இடிந்து விடும் நிலையில் ஊசலாடி கொண்டிருந்தது. மேலும் கோபுரம் சாயாத வகையில் மின்வாரிய ஊழியர்கள் இரும்பு கம்பி கொண்டு கரையில் இழுத்து கட்டி இருந்தனர். இதற்கிடையே காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் கொள்ளிடத்திலும் உபரி நீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டது. இரு கரைகளை தொட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்ற நிலையில் ஏற்கனவே சாய்ந்திருந்த உயர் மின்னழுத்த கோபுரம் முற்றிலும் இடிந்து தண்ணீரில் விழுந்தது. இதேபோல் பாலத்தின் கிழக்கு பகுதியில் இருந்த மற்றொரு கோபுரமும் இடிந்து விழுந்தது. ஏற்கனவே நேப்பியர் பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். நிலச்சரிவு மீட்பு பணியில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு தெரிவித்தார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன் ஆற்றில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடரும் என்று கூறினார். ഒരു മഹാദുരന്തമാണ് സംഭവിച്ചത്. ഈ ദുരന്തത്തിൽ നിന്ന് വേറൊരു ദുരന്തത്തിലേക്ക് പോകാൻ പറ്റില്ല. ഇതിന്റെ ഭാഗമായി വരാനിടയുള്ള മറ്റൊരു ദുരന്തം പകർച്ചവ്യാധിയാണ്. അപ്പോൾ പകർച്ചവ്യാധി തടയുക എന്നുള്ളത് വളരെ പ്രധാനപ്പെട്ട കാര്യമാണ്. இப்பேரிடரில் உயிரிழந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகளை முறையாக அடக்கம் செய்ய 3 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பினராயி விஜயன் கூறினார்.